மனோகர், நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேன். ஐ எம் ரியலி சாரி. என்னங்க இது? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல மனோகர், எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இன்னைக்கு நான் ஏதோ ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க ஏதோ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அதனால நான் மனசு மாறிட்ட மாதிரி எனக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம், கில்ட்டி. ஆனா ஒரு விதத்துல உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மனோகர். நீங்க மது மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க, உங்க அம்மா தங்கச்சிங்க மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கீங்க. அந்த வகையில பார்க்கும்போது உங்க அம்மாவுக்கு நீங்க ஒரு பர்ஃபெக்டான சன், உங்க தங்கச்சிங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிரதர், மாதவிக்கு ஃபியூச்சர்ல ஒரு பர்ஃபெக்டான ஹஸ்பண்டா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப கூட உங்களை அவமானப்படுத்தி பேசுனதுல நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ சார், நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் சார். எஸ், மறக்கல. எப்படி சொல்றீங்க? மறந்து இருந்தா என்ன நீங்க சார்னு கூப்பிடுவீங்களா? அதுக்காக என்ன உடனே நீங்க மச்சான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லல. நீங்க என்ன ராம்கினே கூப்பிடலாம். ஓகே ராம்கி, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்க. ஓகே மனோகர், தேங்க்யூ மனோகர், தேங்க்யூ சோ மச். என்னன்னா அப்படி பாக்குறீங்க? நீங்க அன்னிக்காக தேடி வாங்கின புடவையே கட்டிருக்காங்க. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. ஐயோ, ரெண்டு பேருக்கும் வெக்கத்தை பாரு. என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரி வெக்கப்படுறீங்க. அண்ணா, அண்ணி இந்த சாரி கட்டணும்னே ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சி எந்த புடவை கட்டாலும் ரொம்ப அழகா இருப்பா. அட, நீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்கன்னு நினைச்சு நல்லா பேசுறீங்களே. சந்தர்ப்பம் கிடைச்சா எங்க அக்கா நல்லா பேசுவாங்க. மாதவி, ரொம்ப அழகா இருக்குடா. பிடிச்சிருக்கா உனக்கு புடவை? பிடிச்சிருக்குமா? சரி சரி, அம்மா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. கூட்டிட்டு போங்கம்மா. அண்ணா நீங்களே வாங்க. மனோகர் இதோ வந்துடுறேன். சரிங்க. மாதவிக்கு இந்த சாரி நல்லதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மாதவி மனசுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்ற, இதுக்கப்புறம் நீ நிறைய எடுத்துக்கிடு. வா, அங்க போலாம். வாடா. அண்ணி, இது நல்லா இருக்கே, இது போட்டுக்கோங்களேன். வேண்டாம்மா, இது போதும். இன்னும் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோமா? இத போட்டுக்கோ. இது போதும்க்கா, சிம்பிளா இருந்தா போதும். இது போடுங்க, நல்லா போட்டுக்கோங்க. நல்லா குளு குளு நம்ம பேர் உள்ளதா இருக்கீங்களாக்கும். நான் தான் எங்க ஒத்தையா கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பொண்ணுக்கு அலங்காரம் நடக்குதாக்கும். என்ன எதை போடுறதுன்னு தெரியலையா? என்னது இது? இதெல்லாம் எங்க ஊர்ல சேட்டு பயலுக்கு போடுறது. இந்த ரோட்டோரமா பானை செய்வாங்களே, அவங்க போடுவாங்க. கல்யாணத்துக்கு நல்ல தங்க வளையல் அந்த இருக்குல்ல, இதை விட்டு இப்படி எனக்கு மண்ணு வளையல. ஐயோ ஆத்தி, என்னது தொட்ட உடனே புடக்குன்னு உடஞ்சிருச்சு. அது கவரிங். அப்ப இங்கனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கவரிங் தானா? யாராச்சும் சொல்லுங்க. ஆமா, சரியா போச்சு போ. நீங்க செய்றது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? நான் கூட நெளியவும் பயந்தே போனேன் தங்க நெளிஞ்சிருச்சேன்னு. எங்க பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம், அடுத்து கல்யாணம் வைக்க போறீங்க. தங்கத்துல ஒரு வளைவி கூட வாங்கி போட முடியாதா உங்களால? எதுக்கு இத்தே பெரிய அண்ணன் எதுக்கு இருக்காரு? என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் உங்க தங்கச்சிக்கு சீரு? பாரா, கேட்ட தலைய குனியறத செஞ்சிருக்கீங்களா இல்லையா? விளங்கும் போங்க. எங்க ஊர்ல எல்லாம் அண்ணன் சீர் செய்யற முறையெல்லாம் பாத்தீங்கன்னா வியந்து போவீங்க. வண்டி வண்டியா சீர் கொண்டுட்டு போவோம் முடிஞ்சு, தெரியுமா?
நல்லா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு சீர் செய்யாம ஒரு தங்க வளவி கூட போடாம கல்யாணம் பண்றீங்க. இது பாருங்க, எனக்கு தங்கத்து மேல எல்லாம் ஆசை கிடையாது. அதுவும் ஒரு நாளைக்கு இப்படி எல்லாம் அலங்காரம் பண்றதுல எனக்கு விருப்பமும் இல்ல. இப்படி எல்லாம் பேசி சங்கடப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஐயா இந்த மாதவி, நான் சங்கடப்படுத்தணும்னு சொல்லல ஆத்தா. ஒரு முறை மனசு கிடந்து பதச்சுக்குச்சு, அதான் சொல்லிட்டேன். இந்தா கலெக்டர் கட்டிக்க போறேன், கொஞ்சம் கௌரவமா இருந்தா தானே நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். இங்க பாருமா ஈஸ்வரி, நிச்சயமா என் பையன் அவளுக்கு நிறைய தங்க வளையல் வாங்கி போடுவான். போடுவார். நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு போட சொன்னா நீங்க 60 வயசுல போட சொல்லுவீங்க போல. சரி அலங்காரத்தை பாருங்க, நான் போய் பந்திய பாக்குறேன். எனக்கு 1000 வேலை கிடக்கு. அவங்க கிடக்குறாங்க, நீங்க எல்லா வேலையிலும் எடுத்து போட்டுக்கோங்க. அக்கா போட்டுக்கோங்கக்கா. ராமகிருஷ்ணா, அந்த ஈஸ்வரி பேசினத மனசுல எதுவும் வச்சுக்காத. அவ ஏதாவது உளருவாப்பா. பரவாயில்லம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா சொல்லிட்டு போறாரு? பாவம், அவ ஏதோ கிறுக்குத்தனமா உளர்னதை வச்சு இவன் சங்கடப்பட்டுட்டு போறான். எதுக்குமா இவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீ வாமா, கவலைப்படாத வா. சொல்லு கலை. என்ன நடக்குதாங்க? நிச்சயதார்த்தம். நான் என்ன கருமாதி நான் சொன்னேன்? கலை, ஏன் இப்படி பேசுற? உங்க தங்கச்சி நிச்சயத்தை பத்தி பேசுனதும் கோவம் வருதுல்ல? நிச்சயம் நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்க யார் யார் வந்திருக்காங்கன்ற அர்த்தத்துல கேட்டேன். ஆமா. ஆமாண்ணா? யார் யாரு? உன்னை தவிர மத்தவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஓ, அது சரி. என்ன பத்தி அங்க யாராவது கேட்டாங்களா? இல்ல. இல்லையா? நான் உயிரோட இருக்கிறதே மறந்துட்டாங்களா? நீதான் வரலையே, எது கேக்குற? என்னை யாரும் முறையா கூப்பிடல. கலை, இதெல்லாம் வீம்பு. வீம்பா? நானா வீம்பு பண்றேன்? என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய இடத்த சம்மந்தத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு மனோகரன் IAS பாஸ்னதும் என்ன எல்லாரும் கழட்டி விட்டீங்களே, நீங்களா உருப்படவே மாட்டீங்க. நிச்சயமா உருப்பட மாட்டீங்க. வயிறு எரிஞ்சு சொல்றேன். கலை, என்னையா கலை கலைன்னு? இது பாரு, நீ வந்து பாக்குறப்போ நானே என் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டோம். கலை, என்ன 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 பேசுற? யோ, நான் ஒன்னும் வெறும் பேச்சுக்கு சொல்லல. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. கலை, நீங்க அங்கேயே உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கட்டிட்டு அழுங்க. கலை, நான் சொல்றது கேளு. ச்சே. ராமகிருஷ்ணா, டேய் அண்ணே, டேய், என்னடா ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லுடா. ஒண்ணு இல்லம்மா. என்ன ஒண்ணு இல்லைங்கிற? கண்ணுல இருந்து தண்ணி வருது. வரட்டுமா? நல்லா வரட்டும். பெத்த தாய்க்கு நல்ல புள்ளையா இல்லாம, கூட பிறந்த தங்கச்சிக்கு நல்ல அண்ணனா இல்லாம, கட்டின பொண்டாடி அடக்க தெரியாம, நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாம எதுக்குமா வாழணும்? சாகரமா? நீங்களும் நல்லா இருங்க. என்ன மன்னிச்சிருக்கமா? அண்ணே, என்னாச்சுன்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? பொண்ணா பிறந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்கு ஆணுக்கு ஆணா பொண்ணுக்கு பொண்ணா இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தி இன்னைக்கு இப்படி நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. உனக்காக ஒரு திரும்ப கூட நான் தூக்கி போட்டதில்லை. நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? என்னென்ன பேசுறீங்க நீங்க? சொல்லுங்க, அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? அண்ணி, பெரிய அண்ணி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை அப்படி கொண்டு போட்டிருப்பேன். ஆனா கர்ப்பமா இருக்காளன்னு பாக்குறேன். கர்ப்பமா இருக்காளா? ஏன் அது முன்னாடி சொல்லல? சொல்ல வேண்டாம்னு சொல்றேம்மா. என்னென்ன பேசுறீங்க நீங்க? அவங்க சொல்ல வேண்டாம், நீங்க எப்படி சொல்லாம இருக்கலாம்? சொன்னா கர்ப்பத்தை கலைச்சிடும்னு மிரட்டுற என்ன? எதுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியிருக்கு? தப்புடா. கர்ப்பிணி பொண்ணை தனியா விட்டுட்டு நாம எல்லாரும் இங்க ஒன்னா கூடி இருக்கிறது ரொம்ப தப்பு. அவ மனசு எவ்வளவு சங்கடப்படும்.
அம்மா அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்து அழைச்சிங்கல்ல, அவ வரல இல்ல, இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? பேசாம விடுங்கம்மா. நீங்க வீட்டுக்கு வந்து அழைச்ச விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லாம இருக்கலாம். ஆனா ஸ்வேதா சொல்லிட்டா. எது வேணாலும் இருக்கலாம் ராமகிருஷ்ணா. இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. இத பாரு, அவ மனசு சங்கடப்படக்கூடாது. நான் வரேன், நம்ம 2 பேரும் போய் அழைச்சிட்டு வரலாம். அம்மா வேண்டாம்மா. டேய் வாடா, அம்மா சொன்ன சொல்லுங்க கேளு. கேளுங்கம்மா. வேண்டாம்மா. வருவா, வாடா. நீ வா போலாம். அம்மா நானும் வரேம்மா. நீ எதுக்கு இங்க வரவங்களா? நீ எங்கன்னு கேட்டா வேண்டாம், நீ இங்கே இரு. இல்லனே இருக்கட்டும், நான் பேசி கூட்டிட்டு வரேன். நான் வந்து கூப்பிட்டா அண்ணி நிச்சயமா வருவாங்க. வாங்க வாங்க போலாம். வாமா. சரி வா. ஏண்டா கேசவா, உன் மாமனார் தினமும் இந்த டஞ்சன் பார்க்லயே வந்து தண்ணி அடிக்கிறாரு. ரொம்ப கேவலமா இருக்கடா. எந்த பையல பார்த்தாலும் திருட்டு பைய மாதிரியே இருக்கானடா. இனிமே உன் மாமனாரை எந்த பார்ல போய் தேட போறோம்? ஏய் தம்பி, இவன் மாமனாரை பாத்தியாடா? மொட்டையா மாமனார்னா எப்படி சொல்றது? அவன் அசிங்கமா ரொம்ப கேவலமா கப்படிச்சு போயிருப்பான். அவன் தான் இவன் மாமனாரு. உங்க 2 பேரை விட அசிங்கமா எவனும் இங்க வரல. நாம தான் ஜாஸ்தி பேசணும்னா ஜாஸ்தியா பேசுறானே. தேவை அந்த கேவலம் உனக்கு? விடுடா, இது மாதிரி சம்பவங்கள்லாம் பல இடத்துல நடக்கும். விடு. ஏய் தம்பி நில்றா. என்னடா இது? ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்கா? கொண்டா பாப்போம். ஏய் நான் என்ன குடிச்சவா போறேன்? பாத்துட்டு குடுத்துறேன். குடுறா. குடு 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 குடுறா. சரி குடுறா. ஆமா, இது என்னடா விலை? 1500 ரூபாய். 1500? என்னையா ஏண்டா பாட்டில உடைச்சிட்ட? விலைவாசி அவ்வளவாடா ஏறி போச்சு. யோ பாட்டில உடைச்சிட்டியா? பாட்டில உடைச்சிட்டியா? யோ நீதாயா பாட்டில உடைச்சா? ஓ நான் தான் உடைச்சிட்டேனா? சரி சரி தள்ளி விடுறா. கால்ல கீழ குத்திர போது கிறுக்கு போயில. போ போ போடா போ. வேற பாட்டில வாங்கி கொடு போ. கிறுக்கு போய் பாட்டில போட்டு உடைச்சிட்டான் பாரு. என்னையா இது? சரி வா போ. வா 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 வா. இவங்க தானே? இவனுங்க தானா? பணத்தை கொடுக்காம இங்க இருந்து போக முடியாது. எங்கடா பிடிக்கிறீங்க? யார் கையில பிடிச்சீங்க நீங்க? 1500 ரூபாடியா? நான் யார் தெரியுமாடா? வீர பரம்பரையை சேர்ந்தவன்டா. நீ எந்த பரம்பரை வேணாலும் இருயா. 1500 ரூபாய் குடியா? 1500 ரூபாய் அதுக்காக பிடிக்கிற? கைய விடுறா. குடியா? எடுறா. 1500 ரூபாய் தானடா வேணும்? ஆமா. கூட வந்திருக்கிறது யார் தெரியுமாடா? யா மச்சான்டா. எனக்காக உயிரே கொடுப்பான்டா அவன். அவன் இருக்கும்போது எம்எல்ஏ கை வைக்கிற நீ. ஏய் ஒரு 1000 ரூபாய் மூஞ்சில விட்டு இருக்கா. பர்ஸ் எடுத்துட்டு வரலையா? பாக்கெட்ல சல்லி காசு இல்லாம இருக்கேன். காசு எடுத்துட்டு வரலையா? போடா. யோ காசை கொடுத்துட்டு போயா. டேய் 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 உள்ளப்பா. குழந்தை பிடிச்சிட்டு. ஸ்வேதா, ஸ்வேதா. அப்பா ஐ அத்தை பாட்டி ஸ்வேதா குட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. ஏன் அத்தை இன்னைக்கு உங்களுக்கு என்ன கல்யாணமா? கல்யாணம் இல்ல, நிச்சயதார்த்தம். ஓ, ஆமா நீ கிளம்பல? நான் அம்மா கிட்ட அங்க போலாமான்னு கேட்டேன். நாம அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா எங்க? அம்மா மேல ரூம்ல தான் இருக்காங்க. மாதவி அம்மா கொஞ்சம் இருங்க, நான் போய் மேல பாத்துட்டு வந்துடுறேன். சரி ஸ்வேதா, உன் ரூம் எங்க இருக்கு? எதுக்கு? போய் ட்ரெஸ் மாத்துறதுக்கு தான். நம்ம கிளம்பணும் இல்லையா? நான் தான் ஃபங்க்ஷனுக்கே வரலையே. யார் சொன்னது? உன்னை கூட்டிட்டு போதா நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அப்படியா? அப்ப நான் ஃபங்க்ஷனுக்கு வரேனா? ஆமா. வேணா ஒண்ணு பண்றேன். ஃபங்க்ஷனுக்கு போட்டு போற காஸ்டியூமை நான் பேக் பண்ணி அங்க வந்து போட்டுக்கிறேன். ஓகே. அப்ப இந்த ட்ரெஸ்லயே வர போற? இல்ல இல்ல, இப்போ வேற. சரி சரி வா, உன் ரூமுக்கு போலாம்.
மாதவி அம்மா வந்திருக்காங்க. எதுக்கு? உன்னை நிச்சயதார்த்துக்கு கூட்டு போறதுக்காக. ஓ, நீங்க அவங்க கிட்ட போய் கெஞ்சினீங்களோ என் பொண்டாட்டிய வந்து கூப்பிடுங்கன்னு? இல்ல கலை, அவங்களதான் வந்தாங்க. நான் கூட வேண்டாம் தான் சொன்னேன். என்னை கம்பல் பண்ணி அவங்க தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படிதானே? என்ன கலை இப்படி பேசுற? சரி, நீ கிளம்பி வர மூட்லயா இருந்த? ஆமா, நான் கிளம்பணுங்கிற எண்ணத்துல தான் இருந்தேன். ஆனா யாரும் என்ன கூப்பிடல. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? என்ன கலை, கூப்பிட்டப்ப வராம இருந்துட்டு இப்ப இப்படி பேசுற? ஏன் திரும்ப கூப்பிட மாட்டீங்களா? அண்ணி, எதுக்கு அண்ணி வருத்தப்படுறீங்க? உங்களை கூப்பிடுதான் அன்னைக்கும் வந்தோம், இன்னைக்கும் வந்திருக்கோம். இது பாருமா கலை, ஏமா நீ கர்ப்பமான விஷயத்த எங்க கிட்ட சொல்லல? இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இத போய் நீ மறைச்சிட்டியம்மா. அண்ணி, என் மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் மறந்துருங்க. நீங்க வந்து என் நிச்சயத்தை முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். வாங்க அண்ணி, போலாம். ஆமாம்மா, உனக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் தான் அந்த உரிமை இருக்கு. உரிமை இருக்கிற நீ ஒதுங்கி இருக்க கூடாதும்மா. தயவு செஞ்சு கிளம்புமா. அம்மா, நானே என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆயிட்டேம்மா. நீங்களும் வாங்கம்மா. ப்ளீஸ் கலை. அண்ணி, நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க கண்டிப்பா வரணும். அங்க எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி வராது. ப்ளீஸ் வாங்க அண்ணி. என்ன கலை யோசிக்கிற? அண்ணி கிளம்புங்க. ஸ்வேதாவும் கிளம்பிட்டா. நீங்க ஸ்வேதாவை கூட்டிட்டு போங்க. நானும் அவரும் பின்னாடி வரேன். தேங்க்ஸ் அண்ணி. சீக்கிரமா வந்துருமா. சரிம்மா. கூட்டிட்டு அம்மா, வாப்பா. நான் முன்னாடி போறேம்மா. பாய்மா. பை பை பை. மாதவி வரேன், பாத்து போ. வரேன். ஜாக்கிரதம்மா, ஜாக்கிரதம்மா. ரொம்ப தேங்க்ஸ் கலை. ஆமா, நீ நிச்சயத்துக்கு வர முடியலன்னு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கலை. ஆமா, நான் நிச்சயத்துக்கு வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். உண்மைதான். அடடா, மாதவி மனோகரன் நிச்சயம் நிக்க போகுதே, அத பார்க்க முடியாம போயிடுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். பலியாடு மாதிரி அந்த மாதவியே வந்து கூப்பிடுறா. வரேன். அது எப்படி நடக்குதுங்கிற லட்சணத்தை நானும் பாக்குறேன். இருங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். உன் பொண்டாட்டி தான் என் மாமனார் தேட சொன்னா. ஞாபகம் வச்சுக்க, கூட வந்து தேடுவா. கரிகாலா, எவ்வளவு கவனமா போனாலும் நம்மளை கேவலப்படுத்தி விடுறாங்களே.